அமைக்க வேண்டும், நிர்வாகம் அமைக்க வேண்டும். அந்த நிர்வாகம் அமைத்து அதனூடாக எங்களுடைய அந்த சுடலைகளிலே ஒரு இறந்தவருடைய உடலை தகனம் செய்வதற்கும் ஒரு தொகையா ஒரு குறிப்பிட்ட காசு நாங்கள் அவர்களுடைய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் எவ்வளவு தொகையை அவர்கள் அந்த அளவிடலாம் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். 2000 ரூபாய் அளவிடலாம்னு நான் தீர்மானிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்ல காசு எடுத்தேன் அல்ல சாமான் கடையில காசு எடுத்தேன் அந்த காசு போகுது. இது என்னன்னு சொன்னா நாங்க சூப்பர் மார்க்கெட்ல கஷ்டப்பட்ட காசு எங்களோட வந்து காட்டியிருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல நீண்ட காலமாக பல கட்டங்களாக நிர்வாகம் இருக்குது. அது தலைவர் இல்லை, செயலாளர்கள் நிர்வாகத்துல பல பேர் இல்லை. அதுக்குரிய ஜாப்பு கூட இருக்கு. அந்த அடிப்படையில நான் நிர்வாகத்தை தெரியுமாறு ஏற்கனவே செயலாளருக்கும் தெரிவித்திருக்கு, உபதவசாளருக்கும் தெரிவித்திருக்கு. அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த நிர்வாகத்தை உடனடியாக தெரிய சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சுப்பிரமணியன் உடலை காசு தாங்கள் தருவதாக தெரிவித்திருக்கு. அவர்கள் பில்லோட கொப்பியில கணக்கு வச்சிருக்கேன். இந்த நிர்வாகம் தெரிஞ்ச கையோட அந்த காசு ஒப்படைக்கலாம் தெரிவித்திருக்கு. நான் நினைக்கிறேன் 2000 ரூபாய்க்கு நினைக்கிறேன் ஒரு கோடிக்கு அவ்வாறு தான் சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையிலே ஏனைய துறைகளும் இவ்வாறு தனிநபர்களும் காசை வாங்கி தனி அமைப்புகள் நிறுவனங்கள் காசை வாங்கி அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார் ஒழிய எங்களுடைய சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் சபைக்கு வருவது அதுக்குரிய அந்த அடிப்படையில் நாங்கள் இதனை ஒரு நிர்வாகம் தெரிவிக்கும் யார் போன்ற அமைப்பு அவ்வாறான செயற்பாடு செய்வதற்கும் அந்த செயற்பாடுக்கு ஒரு கணக்கு செய்யக்கூடிய ஒரு தொகை காசு கூட தீர்மானிக்க நாங்கள் உடனடியாக அந்த செயற்பாட்டை செய்தால் அந்த சபைக்கு வருமானம் மற்ற அந்த சுடலைகளும் பூரணமாக அந்த கொண்டோட இருக்கும். மற்ற சனத்துக்கும் தெரியும் சுடலைகள் விடுகாடுகள் சுடுகாடுகள் பிரதேச வைக்கக்கூடிய சொல்லி மக்களுக்கு தெரிந்த ஒரு தன்மை காணப்படும். தனியார் செய்வதாக இருந்தால் உண்மையாக அனுமதியை பெற்று மேம்பாடு அனுமதியோட செய்வதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம். கொடுத்தால் செய்து எல்லாம் செய்ய ஒரு அப்ப ஒரு தீர்மானத்துக்கு போட்டு எவ்வளவு காசு எடுக்கலாம். ஒரு ஆள் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சா நாங்கள் சபையில காசு ஓகே அதோட 1000 ரூபாய் கூட வாங்கணும் வந்து குப்பை ஆக்கிட்டு போறாங்க. அதுதான் சரியான அவருடைய கருத்து 2000 சபையில ஒரு சபையில சாதாரணமா உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கணிசமான தொகை செலவழிக்கணும். ஆனால் அதனை வரமப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து தருவிடும் அவைகளை விட்டு கொடுத்திருப்போம். இல்லாட்டி எவ்வளவு தொகை சபையில போடும். நாங்கள் ஒரு தொகை தீர்மானம் முடிக்கல இவ்வளவுதான் போட்டு சமர்ப்பிக்க முடியும். நீங்க மட்டும் போடுங்க. இது ஒவ்வொரு கணிசம் ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு இடத்துல உருவாக இருக்கின்றது. சொல்றாங்க இதுல பேசா இருந்துட்டு போறது இல்லை. இது கூட நாளைக்கு தெரியாம சொல்லுறா ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்தை சரியான தீர்மானத்துக்கு போகும். நாங்கள் இருக்கிறது சும்மா வச்சுட்டு போறதுலே இல்லை. அந்த 2000த்துல அந்த கிளீன் பண்றதுனால போறோம். எங்க வந்து கூட அப்படிதான் கூட எல்லா குப்பையும் அதெல்லாம் குப்பை இல்லை. ஆனா அந்த தீர்ப்பாக 5000 என்றால் அது இருக்கிறாருக்கு அன்றைய தினம் அது அவைய வேண்டிடும். ஆனா உங்களுக்கு இவ்வளவு காசு தருவோம்னு சொல்லி இப்ப லைப்ரரி என்று சொன்னா லைப்ரரி இவ்வளவு சொல்லி நாங்கள் வாங்கினோம் அந்த இருக்கிறார கூலிக்கு சுப்பமடத்துல காட்டி
அப்ப நாங்களும் சரியான அதான் இப்ப நீங்க சொல்லுதான் ஒரு தடவை ஒரு கருத்தை சொன்னா விவாகம் அமைக்கிறது ஒன்று அது கட்டாயம் செய்யும். ஆனால் எவ்வளவு தொகை இருக்கணும் நீங்களே தீர்மானிக்க மயானத்துக்கு தானே மற்றபடி இந்த மயான வீதி ஒவ்வொரு உடல் எரிக்கிறதுக்கும் தாங்கள் 2000 ரூபாய் வாங்குறது மற்ற உடலை எரிக்கிறதுக்கும் கூலியாளுக்கும் காசு கூலி பார்த்துருக்காங்க அதையெல்லாம் சேவை செய்வோம் ஆனா அந்த எரிச்சு போற அந்த டைம்ல அந்த இடத்தை எரிக்கிறவர்கள் வந்து சுத்தப்படுத்தாமல் அதை அசிங்கப்படுத்தி கொண்டு போகிறார்கள். இந்த பிரியாணிகளை கொண்டு வந்து அந்த சுடலையில போட்டு அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கூட்டத்தில் அவங்க கதைக்கிறது. அவர் இவ்வாறான செயற்பாடுகள் அங்கே அவங்க என்ன சொல்லலாம் பாதுகாப்பான முறையில அந்த மயான விட்டுல வேண்டியதான் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்கிறது. அதை ஒரு பாதுகாப்பான முறையில நாங்கள் ஒரு கொட்டகை அமைத்து அதை சீர் செய்வதற்கு பிரதேச சபையாளர் எங்களுக்கு ஏதோ ஒத்துழைப்பு செய்வீர்களான்னு கேட்டார். அதை நான் சுடலைக்கு மக்கள் வந்து இருப்பதற்கான சந்தர்ப்பம் மிக சில சுடலைகளில் மாநில குழு காரணம் அதுக்கேற்றபடி அதுக்கு வாழ்வாரத்தை உண்டோ அதுக்கிட்ட ஒரு ஆளை நியமித்து அதுக்குரிய ஒரு பணமே பார்த்து நாங்கள் நிர்வாகத்தை தெரிவு செய்வோம். அது சுடல நிர்வாகம் ஆனா எரிக்கிறதுக்குரியது ஒன்று அதை தெரிவிக்கலாம். நாங்கள் இந்த 2000 வந்து எரிக்கிற கூலிய இல்ல சபைக்குரிய கட்டணமா தான் தீர்மானிக்கிறோம். உண்மையில என்னன்னு கேட்டா நீங்க உண்மையில வந்து அந்தந்த கிராமங்களுக்கு வந்து அந்த சுடலை காணப்படுமா அந்த கிராம மக்களை சேர்ந்து அந்த சுடலைக்கான ஒரு குழுவை நீங்களும் நியமித்தல் ஒரு ஒரு ஞாபகம் எழுதி அந்த அதுக்கு ஒரு வயதான ஞாபகம் இருக்குது அது செய்வோம். அது குழு பொதுவா மயான அபிவிருத்தி சபை என்று சொன்னீங்கன்னா அந்த குழு அப்ப நாங்க ஞாபகம் தான் நாங்கள் இதுல அது சரிதானே. அடுத்தது நாங்கள் எவ்வளவு காசு தீர்மானிக்கிறார்கள் வருமானம் போயிடும் நாட்டுக்கு பொருளாதார தெரியும் பல சனம் தகனம் செய்யும் போது காசு தன்மை தெரியும். ஆனா அதுக்குமே நான் கஷ்டமாக வருவதற்கு எங்களுடைய சபையில் ஒரு கடிதத்தை நாங்கள் அதுக்கு தேவையான இலவசமாக உருவாக்கி வருவாங்க கூட பிரச்சனை இல்லை தானே அதை நாங்கள் சேர்ப்போம். இல்லாட்டி அந்த தொகையை நாங்கள் அரசாங்க வருவாய்க்கு போவோம். இந்த அடிப்படையில வந்து நாங்கள் வரி சேர்ப்போமா இருந்தால் அந்த வரி யாருடன் சேர்ப்பது ஒரு மனிதன் பிறந்த பிறகு ஒரு ஏழையா இருந்துட்டான் அவனுக்குன்னு சொல்லி அந்த மரண வீட்டுக்கான உறுப்பினர்கள் பிரதேச செயலிருந்து கிராம அபிவிருத்தி சங்கத்திலிருந்து கிராம அபிவிருத்தி குழுக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினரால் அவருக்கு சென்றடையில் அந்த பெட்டியை வேண்டுறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிட நீங்கள் எப்படி வசூலிப்பீர்கள்? உண்மைப்படி அதுக்குதான் நான் சொல்லிட்டேன். அவ்வாறான சூழல் இருந்தால் அது தொடர்பாக தெரியப்படுத்தின நாங்கள் அவருக்கு இலவசமாக அந்த சேவை செய்யறாங்க. சபை நாங்கள் இலவச சேவையாக ஒரு சில தான் செய்யறாங்க. நாங்கள் சபையில போந்தானே அதை நாங்கள் வெச்சப்படுவோம். அது பிரச்சனை அதாவது மக்களால் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர்கள்
எடுக்கிறது இந்த கிராமங்கள்ல அந்த மாதிரியான குடியிருப்புகள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை குடும்பங்களுடைய இடங்கள் வரும்பொழுது வந்து தெரிவு செய்து அந்தந்த நாங்கள் அடுத்ததாக இப்ப தொடர்ச்சியா நாங்கள் இதை பற்றி சரியான தீர்மானிக்கிறத ஒருவர் 2000 அதுல ஏதாவது 1000 ரூபாய் தீர்மானம் நாங்கள் கொண்டாடுறோம் சரி என்று சொன்னால் அது முடிஞ்சு வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொரு போஸ்ட்ல போஸ்ட்ல ஆனா பல்ப் படிச்சு செஞ்சப்பட அதிகமான வீதியோட திருத்த வேண்டியதான் கூடுதலாயிருக்கு. நாங்க கொள்வன செய்த கூட்ட ஒரு சைட்டால அடிச்சு கொண்டு வர மிச்சாக கூட்ட வர இடத்துல பல்ப் இருந்தால் ஒரு போஸ்ட்ல பல்ப் கூட்டியிருந்தா கரெக்ட மாட்டோம். அதுக்குரிய ரேட் போயிடுற புதுசா போடுறதுக்கு வந்தா நம்ம பழத்துல கஞ்சி வைக்க ஒரு தன்மையில வைக்க மாட்டோம். அந்த அடிப்படையில நாங்க திருத்தத்துக்கு அந்த காசை பயன்படுத்தினா நாங்க அதிகமான திருத்தக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய லைன்ல அழிஞ்சிருக்கு எல்லாருக்கும் சரி கடந்தாப்புல கூட்டினதுக்கு பல்ப் அடிச்ச நிறைய இருக்கு. இப்ப நாங்க இந்த காசு அதுக்கு பயன்படுத்தினா நாங்க கவர்மெண்ட் தான் சபை ஏற்றுக்கொண்டா நாங்க திருத்தத்துக்கு கொண்டு போவோம். தெரியும் 15 லட்சம் ஆனா நாங்க இது தனியா பல்பு கொண்டோம் இல்ல புல்றாங்களா புளியும் சேர்த்து அதுவும் இருக்கலாம். நாங்கள் அதுதான் நான் புதுசா கொள்வனம் செய்தால் முழுமுழாக்கா திருப்பி ஒரு தன்மை இருக்கும். ஒரு ஆளுக்கு 15 லட்சம் 7 லட்சம் நினைக்கிறேன். இதே திருத்தவதா இருந்தால் கூடுதலா கணிசமாக ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 20-30 லட்சம் நாங்கள் சில இடத்துல திருத்த வேண்டிய கூட இருக்கு. சில இடத்துல பங்குல இல்லை இது லைட்ல என்ன முடியாது. சில இடத்துல பயணம் வந்தது கூட இருக்கு. சில இடத்துல பல்பு தான் பிரச்சனை, சில இடத்துல காமன் பிரச்சனை. அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் காசை திருத்தத்துக்கு பயன்படுத்தினால் அதை நாங்கள் பார்த்து 2-3 நாள் ஒரு பட்டாளம் பார்த்து என்ன போன முறை 100 லைட் வாங்கி எல்லாம் நீங்கள் திருத்தம் என்று சொல்லிக்கல திருத்தம் என்று சொல்லிக்கல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் எங்களோட கிராமம் வந்து கடத்தப்பட்ட கிராமம். திருத்தம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் அந்த பணம் கிடைக்க போகுது. ஆனா நாங்க புது வழக்கு போடவே இல்லை, வேற ஒரு நபருக்கு அந்த வழக்கு போக முடியாது. வேற ஆட்களும் சரி நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நாங்க திருத்தம் செய்யறோம்னு சொன்னா திருத்தத்துல தொடர்ச்சியா 6 அனுபவிக்கிறோமோ அந்த லைஃப்ல அவைதான் திரும்பவும் அனுபவிக்குது. ஆனா மற்ற மக்கள் வெளியே புறமிக்க முடியும். புது விழாக்க நாங்க கொடுக்கமா இருந்தா வேற ஒரு நாள் கொஞ்சம் அவங்க வீடியோஸ் நாங்க நடுக தனியாக ஒரு ஆளுக்கு அடிச்ச லைட் என்றால கூட நாங்க கூட்டு இடத்துல சில லைட்டோட தாங்களே உடைச்சிட்டீங்க. தேவையில்லை திரும்ப திரும்ப நாங்களா செய்யணும்னு சொல்லிட்டா திரும்ப உடைக்கதான் போறோம். ஆனா பாதுகாப்பு அடையாளப்படுத்தி அந்த இடத்துல திருத்தம் மேற்கொள்ளலாம். நாங்க திருத்தம் செய்யக்கிட்ட திருத்தம் செய்யத்தான் வேணும். அப்படியான தவிர்த்து கொண்டு போயிடலாம். இல்ல நாங்க ஒன்று செய்யணும். கொஞ்சம் மாதிரிங்க அதை பிரிச்சு கொடுக்கும். அதை புதிய இடத்துக்கு போட்டுக்கோ. திட்ட வண்டியிலே திருக்கும். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு புது லைட் கொள்வன வந்து
கோட்டேஷன் போர் பண்ணியிருக்கோம். இந்த 15 லட்சத்தை நாங்கள் இருந்துன்னா கடந்த முறை போர் பண்ணினா செய்த லைட் கூட நிறைய இடத்துல பல்ப் அடிச்சு போயிருக்கு. இப்ப நாங்கள் இந்த 15 லட்சத்துல கொள்வனவு செய்து திருத்தத்துக்கு வச்சிருந்தாங்க, நாங்கள் கடைசி இந்த லைட்டுகளை திருத்தி வச்சிருந்தாவது லைட் மின்னொளி ஒளியை நுழையக்கூடியதா இருக்கு. அடுத்த இன்னொரு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பெட்ரோலிய பிரச்சனையால புது லைட் கூட்டுறா போயிட்டா கூட்டுறத தவிர போடுற பிரச்சனை இருக்கிறதுனா முக்கியமான இடத்துல லைட் கூட்டுறோம். ஒரு கிராமத்துல வந்து ஒரு மைய பகுதி எங்க இருக்கோ அந்த இடத்துல நாங்க லைட்டா போடுவோம். மாமி அந்த இடத்துல புட்டிருக்கோம். ஆனா திரும்ப புது லைட் விளையாடுறதா அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு அந்த லைட் போறோம். அப்ப நாங்க திருப்பி இப்ப என்ன செய்ய போறோம்? திருத்தம் செய்ய போறோம்னு சொல்லினா மைய பகுதி தான் செய்ய போறோம். அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் குறைச்சு ஒதுக்கப்பட்ட அதான் 20 லட்சம் ரூபாய்க்கு லைட் போடுறோம். 180 உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த லைட் வேணும். நீங்க அதை புது லைட் கிட்டத்தட்ட நிறைய லைட் வேணும். 180 லைட் போடுறோம். அப்ப அதை நீங்க இங்க இருந்தோ பிரச்சனை இருக்கோ அதுக்கு கூட்டு அது நீங்க பார்த்து போடுங்க. இல்ல அத மாதிரி அது இல்ல இது நாங்க லைட் கொள்வனது வந்து கரெக்டாம் கொள்வனது பத்தி இருந்தோம். அது லைட் நான் போய் கூட்டா இருந்தா அது சொல்லலாம் அதுக்கு எல்லாத்தையும் நான் கடந்து வரேன். திரும்ப திரும்ப இதுல அதை பத்தியே காட்சி போடுறோம்னா லைட் இல்ல அது அது சொல்லலாம் அது சொல்லலாம் இல்ல அது சொல்லலாம் நாங்க இப்ப நாங்க இதுல லைட் கொள்வனவு செய்யறாங்க காசை பயன்படுத்தாத நாங்க இப்படியே இருந்தா அச்சம் திருப்பியான விலைக்கு மாறி போகும். இல்ல கடைசியா நான் இல்ல நாங்க ஒன்பதாம் செய்யக்கூடிய கூட்டத்தாங்கள முதல் விடாக்கள் அது ஒன்பதாம் அனுப்பிவிட்டோம். 180 லைட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம். அது வந்தா நாங்க வந்த அப்புறம் கலைப்போம். சரி அதை வந்த அப்புறம் கலைப்போம். கலை கேட்க சமையல இருப்போம் கலைப்போம். இப்ப புதுசா திருத்தத்துக்கு வரையில இது திருத்தம் வேண்டியது என்ன பண்றோம்னு நாங்க நிறைய லைட் மோட்டர் ஃபுல்லா இருக்குது. ஆனா திருத்தப்படாத லைட். ஆனா இந்த பெட்ரோலிய பிரச்சனையால பெட்ரோலிய பிரச்சனை